போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அமைந்துள்ளது கணுவாய்பாளையம். இந்த பகுதியைச் சேர்ந்த 25 வயதான விமல்குமார் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு விமல்குமார் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவருடன் நட்பாக பழகி வந்துள்ளார். இந்த நட்பு பின் நாட்களில் காதலாக மாறியுள்ளது. மற்ற காதலர்களைப் போல விமல்குமாரும் அவரது காதலியும் பல்வேறு இடங்களில் ஜோடியாக சுற்றித் திரிந்துள்ளனர். நாட்கள் செல்ல செல்லத்தான் விமல்குமாரின் சுயரூபம் அந்த மாணவிக்கு தெரிய வந்துள்ளது. குடிப்பழக்கத்திற்கு அடிமையான விமல்குமார் தனது காதலியிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு நிலவி வந்த சமயத்தில் விமல்குமாரின் நடவடிக்கை பிடிக்காததால் அவரிடமிருந்து பேசி பழகுவதை அந்த பெண் அறவே நிறுத்தியுள்ளார். பதட்டமடைந்த விமல்குமார் தன்னிடம் வழக்கம் போல பேச வேண்டும் என மாணவியை தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்த மாணவி விமல்குமாருடன் பேசுவதை முழுமையாக நிறுத்தி கொண்டார். காதலி தன்னுடன் பேசுவதை நிறுத்தி கொண்டதால் கடுமையான ஆத்திரமடைந்த விமல்குமார் போலியாக 15 இன்ஸ்டாகிராம் கணக்குகளை துவங்கி அதில் மாணவி குறித்து அவதூறு தகவல்களை பதிவிட்டு வந்துள்ளார். இதை கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி இது குறித்து தனது பெற்றோரிடம் கூறி கதறியுள்ளார். அதன் பிறகு பாதிக்கப்பட்ட பெண் இந்த சம்பவம் குறித்து கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் குற்றவாளி விமல்குமார் தான் என தெரிய வந்தது. இதையடுத்து விமல்குமாரை கைது செய்த போலீசார் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.